ஏற்பட்ட கவுன்சிலர் நீதி என்கிற அன்பரசி கோபிநாத் அவர்களே, செல்வி உதயகுமார் அவர்களே, டி.ஆர். நாகப்பன் அவர்களே, ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி உதயகுமார் அவர்களே, புஷ்பராஜ் இளையரணி அவர்களே, ஸ்ரீதர், நாகமுத்து, சத்தியமூர்த்தி மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த சகோதரர் பகலவன் ஒன்றிய பொருளாளர், தட்சிணாமூர்த்தி கிளை செயலாளர், செந்தில், ஏழுமலை, சகோதரர் பிரபு, தாமோதரன், தென்னவன், குணபாலன், சரண்ராஜ், சேட்டு உள்ளிட்ட சகோதரர்களே, இங்கே கடலூர் மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கிற அண்ணன் ஐயப்பன் அவர்களுடன் பணியாற்றுவதற்காக இந்த பகுதியிலே வந்திருக்கிற கழக தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலுமே நான் சொன்னேன், நான் ஒன்று விளையாட்டா சொல்லல, உண்மையாகவே சொல்கிறேன். இவ்வளவு பெரிய எழுச்சியான ஒரு வரப்பை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நீங்க எல்லாம் ஏற்கனவே முடிவு செய்யிட்டீங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக அண்ணன் சிவாவை தளபதி அறிவித்தவுடன் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்போம் என்று நீங்கள் எல்லாம் ஏற்கனவே முடிவு செய்துவிட்டது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ஏனென்றால் அண்ணன் புகழேந்தி அவர்கள் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த பகுதியிலே பல நல்ல திட்டங்களை எல்லாம் செயல்படுத்திக் கொண்டிருந்தார். எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட மரணத்தால் இன்று அவர் நம்மிடையே இல்லை. அதற்காகத்தான் இன்று அவர் நம்முடைய தளபதி அவர்களும் ஜெயிச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் சேர்ந்து நம்முடைய சகோதரர் அந்நிய சிவா அவர்களை இங்கே உங்களுக்கு வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். அண்ணன் புகழேந்தி அவர்கள் செய்த ஒரு சில இந்த பகுதிக்கு செய்த ஒரு சிலவற்றை மட்டும் நான் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே எம்எல்ஏ நிதியிலே நாடக மேடை அண்ணன் புகழேந்தி அவர் 7 லட்சம் ரூபாய் செலவில் நாடக மேடை அமைத்துக் கொடுத்திருக்கிறார். மாவட்ட ஊராட்சியின் சார்பாக இங்கே டிரைனேஜ் 18 லட்சம் ரூபாய்க்கு இங்கே அமைத்து தரப்பட்டிருக்கிறது. ஏஜிஐஎம்டி திட்டம் சார்பாக சிசி ரோடு இங்கே களம் மற்றும் குளங்களுக்காக 40 லட்சம் ரூபாய் இந்த பகுதிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 60,000 லிட்டர் ஓஎஸ்டி டேங்க் 22 லட்சம் ரூபாய்க்கு இங்கே செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருளர் குடியிருப்புக்காக 5.10 லட்சம் மதிப்பில் 12 வீடுகள் இங்கே கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஏராளமான சாதனைகள் எல்லாம் இங்கே செய்து கொடுத்தவர் தான் நம்முடைய அண்ணன் புகழேந்தி அவர்கள். இதெல்லாம் 3 வருஷத்தில் அவர் செஞ்சிருக்காரு. அதை விட 10 மடங்கு அதிகமாக செய்வதற்குத்தான் இங்கே சகோதரர் அண்ணன் சிவராமன் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார். இதனால முடியும், அதை விட 10 மடங்கு செய்வதற்கு இதனால முடியும். ஏனென்றால் அனைத்து அமைச்சர்களுக்கும் ஒன்று ரெண்டு பேர் இல்லாம அனைத்து அமைச்சர், என்னுடைய தந்தை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களிலிருந்து அண்ணன் நேருவில் இருந்து அண்ணன் வேலுவில் இருந்து அனைத்து அமைச்சருக்கும் மிக மிக வேண்டியவர் இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, நமது சின்னம் உதயசூரியன், நமது சின்னம் வெற்றியின் சின்னம், வெற்றியின்